உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். பொதுவாக எண்கணித ரீதியாக ஒரு சில எண்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுவது உண்டு. இந்த எண்கள்லாம் நமக்கு நிறைய சிரமத்தை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. காரணம் என்னென்னா, ஏன் அந்த எண்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா, ப்ராக்டிக்கலாகவே இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், அது பேரெண்ணாக உடையவர்கள் நிறைய சிரமப்படுவதை நம்ம அன்றாடம் பார்க்குறோம். அது போன்ற எண்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். 4, 13, 22, 31 இது நீங்கள் தேதிகளாகவும் எடுத்துக்கலாம், பெயர் எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 8, 17, 26 இதுவுமே தேதிகளாகவும் எடுத்துக்கோங்க, பெயர் எண்களாகவும் எடுத்துக்கோங்க. 7, 16, 25 அதன் பிறகு 2, 11, 20, 29 இந்த எண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய நேரங்களில் மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் குழப்பங்களையும் காலதாமதங்களையும் தடைகளையும் உருவாக்கக்கூடியது. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ எண்கணித ரீதியாக நான் சொல்வது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியலாம், ஒரு சில பேருக்கு இதெல்லாம் நிகழ்காலத்தில் உண்டா இல்லையாங்கிற ஒரு கொஷின் மார்க் உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த தேதிகள் இருக்கிறவங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களாக நீங்களும் இருக்கலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் யாராச்சும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது பொருந்தும். இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள், டேர்னிங் பாயிண்ட்ஸ், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே 4, 13, 22, 31 தேதிகளில் தான் நடக்கும். அப்படி இல்லைனா 8, 17, 26 தேதிகளில் நடக்கும். இது தேதியாகவோ கூட்டு எண்ணாகவோ கூட இருக்கலாம். பட் அந்த எண்களில் தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடக்கும். அது மேக்ஸிமம் டைம்ஸ் எங்கேயாச்சும் அவங்கள போய் மாட்டி விடுற மாதிரியே இருக்கும். இதே போலவே 8ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் 8, 17, 26 லைஃப்பில் போராட பிறந்தவர்கள் அப்படின்னு இவங்களை பார்த்து சொல்லலாம். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஆரம்பகால வாழ்க்கையில் படாத துன்பங்களை பெறுவார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏழ்மையில் வாடுவாங்க, அல்லது அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, இவங்களுக்கு சக்ஸஸுங்கிறதே கிடைக்காது, அவமானங்களை சந்திக்க நேரிடும். இவங்க பாட்டுக்கு சாதாரணமாக ஒரு நல்லது பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க, ஆனால் எவனோ ஒருத்தர் செய்த தப்பை இவங்க பேரில் போட்டுருவாங்க. இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இந்த 8ஆம் எண்காரர்கள் இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது ரிலேட் ஆகக்கூடிய வகையில் இருக்கலாம். அதனால தான் நான் முழுசாக பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் சொன்ன எண்கள் உங்களுடைய பேரெண்ணாக இருந்தால் கூட இது பொருந்தும். அதே போல் இந்த 8ஆம் எண்காரர்களுக்குமே லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு 5 வரக்கூடிய எண்களில் நடக்கும். ஆனால் கெட்ட விஷயங்களில் தான் அதை இழுத்துட்டு போகும் உங்களை. பொதுவாகவே 8 வரக்கூடிய தேதிகளில் தான் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்ந்த தினம், உங்களுக்கு திருமணமான நாள், அல்லது காலேஜ் முடித்த தினம், இது மாதிரி உங்கள் லைஃப்பில் அது மறக்கவே முடியாத ஒரு காலமாக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேதிகளில் தான் நடந்திருக்கும். உங்களுடைய பெயர்களில் இந்த எண் சம்மந்தப்படும் பொழுது ஏற்கனவே 4, 8, 7 இதெல்லாம் சிரமம் கொடுக்கும்னு சொல்கிறேன். இது பேர் நம்பரில் வேறு வரும் பொழுது உங்களை போட்டு படாத பாடு படுத்திடும். ஸோ முடிந்தவரை உங்களுடைய பெயரை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். அது உங்களை பெரிய அளவுக்கு உங்களுடைய இடர்களில் இருந்து உங்களை காப்பாற்றும். ஏன்னா இன்றைக்கி வாழக்கூடிய வாழ்க்கையே ஒவ்வொரு நாளுமே சவால் நிறைந்ததாக போயிடுச்சு. என்றைக்கு எப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வரும், திடீர்னு கொரோனாங்கிறாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு இத்தனை 1000 பேருக்கு அப்படிங்கிறாங்க, எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாத அளவுக்கு ஒரு சவால் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கெல்லாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தலங்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் கடன் சிக்கல்கள் வேறு உருவாயிடுது. இந்த நேரங்களில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறதே யாராலையும் முடியாத காரியமாக இருக்குது. மீறி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் நிறைய நேரங்களில் சிரமப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு அமையக்கூடிய பிஸ்னஸ் நேம், உங்களுடைய நேம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு பதிலாக அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பொருந்தி இருந்தாலும்
அது ஏன் பொருந்திருக்கு, அது என்னென்ன நல்லது பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். அதே போல் இப்போ அடுத்ததாக 7ஆம் எண் ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃபே வந்து ஒரு ஏணி மரம் மாதிரி இருக்கும். இவர்களை புரிந்து கொள்பவர்கள் மிக கம்மியானவர்களாக இருப்பாங்க. 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்கள் நிறையா சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க, அரசியல் வாழ்க்கையில் இருப்பாங்க. இவங்க வந்து அடுத்தவர்களை மிக சரியாக புரிந்து கொள்வார்கள். அடுத்தவர்களை எப்படி வழி நடத்தணுங்கிறதெல்லாம் தெரியும். அடுத்தவங்களை கை தூக்கி விடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு நடக்காது. இப்போ இவங்க எல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ பதிலுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சமுதாயத்திலேருந்து அதெல்லாம் கிடைக்கணும் இல்லையா. இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு யாரும் கை தூக்கி விட மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண உதவிகளுங்கிறதும் கிடைக்காது. ஸோ இது வந்து 7ஆம் எண்காரர்களுக்கு எண்கணித பெயருங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக அவங்கள வந்து சரிபார்க்கணும். அவங்களுக்கு வந்து பெயர் சரியாக அமையும் பொழுது நிச்சயம் வந்து அவர்கள் வந்து ஒரு சாதனை வீரர்களாக வாழ்வாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எண்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது 8ஆம் எண் சொன்னேன், 4ஆம் எண் சொன்னேன், 7ஆம் எண் சொன்னேன், இதே போன்றதே 2ஆம் எண். 2ஆம் எண்ணுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். அவங்க லைஃப்பில் வந்து முடிவெடுப்பதில் சிரமப்படுவாங்க. ஆனால் இவர்களைப் போல கற்பனா சக்தி மிகுந்தவர்கள் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவாக பெரிய லெவலில் மீடியா ஃபீல்டில், ஃபைன் ஆர்ட்ஸில் சாதிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கு பின்னாடியும் இந்த 2ஆம் எண் இருக்கும். 2ஆம் எண் அப்படிங்கிறது இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இசையின் கடவுள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்ததும் இளையராஜாங்கிற வார்த்தை வராமல் இருக்காது. இளையராஜா அவர்கள் 2ஆம் எண்காரர்கள் தான். அதாவது பாரதியாருடைய பாடல்கள், புரட்சி கவிஞர் பாரதியாருடைய பாடல்களை போற்றாதவங்க இருக்கவே முடியாது. இன்னும் பல நூற்றாண்டுகள் வரைக்கும் அது எதிரொலிக்க தான் போகுது. அவர் 2ஆம் எண்காரர் தான். இது மாதிரி பெரிய சாதனை படைத்த கலை உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் 2ஆம் எண் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் மகாத்மா காந்தி அவர்கள், இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் எடுக்கிற முடிவு வந்து ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு புரியாது. எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கக்கூடிய வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு கும்பல் வன்முறையோடு இறங்கும்போது நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், நீ என்னை எவ்வளோ நாளும் அடிச்சுக்கோன்னு போய் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா. அது மாதிரியான முடிவுகள் வந்து ஒரு மனிதனுடைய மூளைக்கு தோணுதுன்னா அது எப்படிப்பட்ட மூளையாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ இது போன்ற கற்பனை சக்தி மிகுந்த ரிசல்ட் தரக்கூடிய விஷயங்களை யோசிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர்கள் தான் 2ஆம் எண்காரர்கள். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு கை கொடுக்காம குழப்பத்தை கொடுத்துரும். ஸோ இவர்களுக்கு வந்து பெயர் சரியாக அமையலைன்னா இவங்களுடைய குழப்பங்களே ஒரு கட்டத்தில் வந்து இவங்களை வந்து ஃபெயிலியர்ஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எண்களை சேர்ந்த உங்கள் அனைவருக்குமே வந்து இந்த இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவர்களுடைய பேரை வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக அமைத்து கொள்ளணும். இதில் மற்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அப்போ வந்து பேர் எண்ணியல் பேர் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லையான்னு கேட்டால் அவர்களுக்குமே தேவை தான், முக்கியம்தான். ஆனால் அவர்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் நிறையா ஃப்ளாஸ், சில விஷயங்கள் நீங்கள் சந்தித்து தான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்ன இதே தேதிகள் தான் லைஃப்பில் சகாப்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நேமெல்லாம் மாறி இருக்கும். இப்போ இளையராஜா அவர்களுடைய இயற்பெயரே வேறு. அவருடைய இயற்பெயர் வந்து வெறும் ராசான்னு சொல்லி தான் அவங்க ஊரில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வேற ஒரு பெயருக்கு உடையவராக இருந்தவர் காலப்போக்கில் இளையராஜான்னு பெயர் படும்போது அந்த இதுவே மாறுது இல்லையா. இப்போ 8ஆம் எண்ணாக இருந்தது வரைக்கும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சிரமப்பட்டுட்டு ஸ்டுடியோவாக ஏறி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் தன்னுடைய மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்த தகவல் கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சுற்றி கொண்டு இருந்த ஒரு மனிதர் பின்னாளில் சக்கரவர்த்தி ஆனார், நம்ம நாட்டையே ஆண்டார். நான் இப்போ யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி. ஸோ இது போன்ற சகாப்தம் படைத்த அவர் 8ஆம் எண்காரர். இது போன்ற சகாப்தம் படைக்கக்கூடிய மனிதர்களாகவும் நீங்கள் மாறுவீங்க கண்டிப்பாக. ஆனால் அதற்கு உங்களுடைய பெயர் வந்து மாபெரும் உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.